ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் நாள், தமிழ் புத்தாண்டு, பராபவ வருடத்தின் முதல் நாள். அன்றைய தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கட்டாயம் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கும்போது இந்த வருடம் முழுக்க நல்லது மட்டுமே நடக்கும். எக்கச்சக்கமான செல்வங்கள் சேரும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆங்கில வருட பிறப்பை விட தமிழ் வருட பிறப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் இந்த விஷயத்த மகா பெரியவா மாதிரி பல சான்றோர்கள் சொல்லி வச்சு தான் போயிருக்காங்க. அதனால தான் என்னவோ தெரியல, ஒரு வருஷமும் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய இந்த சித்திரை மாத பிறப்பு இருக்குல்ல, அதுக்கு நம்ம தனி முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம். வருஷம் வரக்கூடிய சித்திரை மாதத்தோட முதல் நாள் தமிழ் வருட பிறப்பு. அப்படி பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பெயர் வைப்பாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் முடியக்கூடிய இந்த பங்குனி மாதம் விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய புதிய தமிழ் வருடத்தோட பெயர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பிறக்கக்கூடிய புதிய தமிழ் வருடத்தை பராபவ வருடம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. பராபவ அப்படின்னா மங்களகரமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குதாம். அதனாலவே என்னவோ தெரியல, இந்த வருஷம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்குது. இந்த வருஷம் நமக்கு தமிழ் வருட பிறப்பு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு நாள். செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள். இந்த நாளில் பிறக்கக்கூடிய தமிழ் வருட பிறப்பை நம்ம நல்ல முறையில் வரவேற்கும் போது நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். கண்டிப்பா தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு கனி காணுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம வீட்டில் செய்வோம். அதாவது இரவு பங்குனி மாதத்தோட கடைசி நாள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முக்கணிகள், அதே மாதிரி சில்லறை நாணயங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், கண்ணாடி, பூ, இது எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டோட மெயின் ஹால்லையோ இல்லை நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு எங்கே கண் விழிப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு சித்திரை முதல் நாள் தமிழ் வருஷத்தோட முதல் நாள் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அந்த பொருட்களில் கண் விழிக்கணுமா. அப்படி கண் விழிக்கிறது மூலயமா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் தேடி வரும். சொல்லப்போனால் கனி காணுதல் அப்படிங்கிற மாதிரி பிரத்யேகமாக ஒரு விழாவை நடத்துவாங்க. அதுதான் இந்த தமிழ் வருடப்பிறப்புக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த ஒரு தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றில முடியும். புதிதாக தொழில் தொடங்க போறீங்க, வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்க, வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க, இது மாதிரி எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பிறக்கக்கூடிய புதிய தமிழ் வருடம் பராபவ வருடத்தன்னைக்கு, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் கனிக்காணுத நிகழ்வை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோடு போயிட்டு கோவிலுக்கு போங்க. கோவிலில் போயிட்டு இறைவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் பூஜைகள் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை மதியம் 3:04 ராகு காலம் இருக்குது. காலையில் 9:10 யமகண்டம் இருக்குது. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கான வழிபாடை செய்கிறது, வீட்டில் பூஜைகள் செய்கிறது, எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்சால் அன்றைய தினம் கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் கோவில் வாசல் இருக்கக்கூடியவங்களுக்கு யாசகம் கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது, இது மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது போக எந்த ஒரு விருதுநாள் விசேஷங்கள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கு இல்லையா, அது நமக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும், பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த வருஷம் சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மாதத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 10 மடங்கு ஒரு வருஷத்தோட முதல் நாள் ரொம்ப முக்கியம். சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய அடுத்த 12 மாதங்கள் எந்த விதமான கெடுதல்களும் ஏற்படாம, எதிர்பாராத விஷயம் நடக்காம நல்லது மட்டுமே நடக்கணும், தீய சக்திகள் நம்ம பக்கம் நெருங்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்தை நல்ல முறையில் அணுகணும். அந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குல்ல, அது நம்ம குடும்பத்தில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அதில் முதல் முக்கியமான பொருள் மங்களகரத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக மஞ்சள், குங்குமம், இது இரண்டுமே நீங்கள் வாங்கி ஆகணும். நீங்கள் மஞ்சள் மஞ்சள் தூளாக வாங்கினாலும் சரி, இல்லை கிழங்கு மஞ்சள், கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சள்னு சொல்லி கிழங்கு மஞ்சளாக வாங்கினாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் கண்டிப்பான முறையில் மங்களகரத்துலேருந்து ஆரம்பிக்கிறதால மஞ்சள் தூளோ இல்லை மஞ்சளோ நீங்கள் வாங்கினோம். கூடவே கொஞ்சமாக ஒரு 10 ரூபாய்க்கு குங்குமமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். இது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை நீக்கி இந்த பிறக்கக்கூடிய புதிய தமிழ் வருடம் பராபவ வருடம் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி தடைகளை நீக்கி சுபகாரியங்கள் அதிகமாகும். திருமண வரன் கைக்கூடி வரும். வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தேடி வரும். இதுதான் இந்த மஞ்சள் குங்குமம் வாங்குவதற்கான முக்கியமான நோக்கம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் இனிப்பு. முடிஞ்சா இனிப்புல டைமண்ட் கல்கண்டு வாங்கலாம்.
அப்படி இல்லைனா ஏதாவது இனிப்பு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி கடைகளில், ஸ்வீட் கடையில், பேக்கரியில் நீங்கள் எந்த விதமான அசைவமும் கலக்காத மாதிரி இனிப்புகளை வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா தாமரை விதை. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அப்படிலாம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். கோவிலோட தேவஸ்தான கடைகள்லையுமே இந்த தாமரை விதைகள் கிடைக்கும். தாமரைனாலே என்ன அர்த்தம்? லட்சுமி வாசம் செய்யக்கூடியது. அதாவது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப உகந்த மலர் வந்து தாமரை. அந்த தாமரை மலர் உருவாகக்கூடிய அந்த தாமரை விதை இருக்குல்ல, அந்த தாமரை விதை மூலயமா, அந்த தாமரை மணி மூலயமா நிறைய மாலைலாம் செஞ்சு விற்பாங்க. கோவில் வாசலில் விற்கும். அதில் இந்த தாமரை விதை வந்து ஒரு 2-3 விதை கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது குடும்பத்துக்குள்ள சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததா சுத்தமான தூய்மையான சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறது தூய்மையோட மறு உருவம். தெய்வ கடாட்சம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். குறிப்பா முருகருக்கு ரொம்ப உகந்தது. வீட்டுக்குள்ள வந்து முருக கடாட்சம் அதிகமாகணும், இந்த பிறக்கக்கூடிய புதிய தமிழ் வருடத்துல எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு துளி தூய்மையான சந்தனம், அப்படி ஒரு ஒரிஜினல் சந்தனம் கிடைக்கலனா சந்தன விலையாவது பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த, செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப உகந்த துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். செவ்வாய் பகவானோட அதிபதி வந்து முருகப்பெருமான் தான். கடன் பிரச்சனை வாழ்க்கையில் அதிகமாக இருக்கு, சொந்த வீடு கனவாவே இருக்கு, நினைவாக மாட்டேங்குது, சொத்து வீடு நிலம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவு ஒரு 10 ரூபாய்க்கு துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் வாங்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க, மளிகை பொருட்கள் வாங்குறது, இல்லை வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர், இது மாதிரி எந்த பொருட்களை வேணாலும் கண்ணை மூடிட்டு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கலாம். அது கண்டிப்பாக வீட்டில் பெருகும். கூடுமான அளவுக்கு அன்றைய தினம் மருத்துவ செலவுகள் பண்ணுறது, ஒரு 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கினா கூட யோசிச்சு வாங்குங்க. வீட்டில் முதியோர்கள் இருக்காங்க, வேற வழி இல்லை, அவங்களுக்கு டேப்லெட்ஸ் வாங்கி தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது வேற. சாதாரணமாக இருக்கக்கூடிய தலைவலிக்கோ இல்லை காய்ச்சலுக்கோ பெருசாக வந்து மருந்து மாத்திரைகள் வாங்காமல் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. இந்த வருடம் முழுக்க அந்த மருத்துவ செலவு வீண் செலவை அது தவிர்க்கும். அதுதான் முதல் நாள் மருத்துவ செலவை தவிர்க்கிறது சொல்றதுக்கு முக்கியமான காரணம். அதே மாதிரி தானங்கள் பண்றது ரொம்ப விசேஷம். எந்த மாதிரி தானங்கள் வேணா பண்ணுங்க. நான் அன்னதானம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா ஒரு 5 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பராபவ வருடத்தோட முதல் நாள் அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறதால 10 ஜீவராசிகள் உங்களால வயிறாடுறாங்களா, அது பெரிய புண்ணியம். இல்லைனா கோவிலில் அன்னதானம் போடும்போது அந்த அன்னதானத்துக்கான தொகையை உங்கள் கையால் கொடுத்துருங்க. உங்கள் வீட்டு வாசலில் எறும்பு புற்றுருக்கு, இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு காக்கை குருவிகள் வருதுன்னா வரக்கூடிய எறும்பு புற்றில் கொஞ்சமாக கல்கண்டோ இல்லை சர்க்கரையோ தூவி விடுறது, காக்கை குருவிகளுக்கு ஏதாவது தானியங்களை கையால் கொடுக்கறது, இது எல்லாமே சின்ன சின்ன வந்து ஒரு தானத்தில் சேரும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இப்போ நம்ம சொல்லிக்கூடிய இந்த முறையை ஃபாலோ பண்ணி கூடவே இந்த பொருட்களையும் வாங்கி வைக்கணும். பொருட்களை வந்து எந்த நேரத்தில் வாங்கி வைக்கலாம்? காலையில் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா 7:30 8:30, அதை விட்டிங்கன்னா மாலை 4:30 5:30. முடிஞ்சா ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ராகு காலம் யமகண்டம் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்து கூடவே இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு இறை வழிபாடு பண்ணும்போது பிறக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் சித்திரை மாதம் பராபவ வருடம் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களை கொண்டு வந்து சேர்த்துடும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.